வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் பிரகாஷ்ராஜுடைய தாயார் திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. வாங்க என்ன தகவல், பிரகாஷ்ராஜாவுடைய தாயார் எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர் பிரகாஷ்ராஜுடைய தாயார் காலமாகி போயிருக்கிறாங்க. திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று பிரகாஷ்ராஜுடைய உறவினர்கள் தெரிவித்து வருகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் தனது நடிப்பின் மூலம் முத்திரை பதித்து தேசிய விருது பெற்ற நடிகர் தான் பிரகாஷ்ராஜாவுடைய தாயார் சொர்ணலதா. உடல்நலக்குறைவின் காரணமாக இன்று காலையில் காலமாகி போயிருக்கிறாங்க. 86 வயதான சொர்ணலதா கடந்த சில நாட்களாகவே வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாங்க. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவரது உயிர் பிரிந்து தற்போது அவரது உடல் பெங்களூரில் உள்ள பிரகாஷ்ராஜுடைய இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ்ராஜ் தனது பல நேர்காணல்களில் தனது வெற்றிக்கு பின்னால் தனதுடைய தாயார் ஊக்கமும் அவர் வளர்த்து வந்த விதமே காரணம் என்று உருக்கமாக பேசியிருக்கிறாரு. தனது தாய் எனக்கு பிடித்த முதல் கலைஞர் என்றும் அடிக்கடி கூறும் பிரகாஷ்ராஜுடைய பிஸியான படப்பிடிப்புக்கு இடையில தனது தாயாருடன் நேரம் செலவிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறாரு. சொர்ணலதாவின் மறைவு செய்தியை கேட்டு திரையுலகை சேர்ந்தவங்க பல முன்னணி நட்சத்திரங்கள் மற்றும் இயக்குநர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. கமலஹாசன் நண்பர் பிரகாஷ்ராஜுடைய துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன். அன்னை சொர்ணலதாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பல கன்னட மற்றும் தமிழ் நடிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. பிரகாஷ்ராஜ் சமூக மற்றும் அரசியல் செயல்பாடுகளில் தீவிரமாக இருப்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்து வராங்க. நாளை பெங்களூரில் உள்ள மயானத்தில் சொர்ணலதாவுடைய இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று பிரகாஷ்ராஜுடைய குடும்பத்தினர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருக்கு கன்னட திரையுலகம் மட்டுமல்லாமல் தமிழ் இயக்குநர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.